இன்ஸ்பிரேஷன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டு. நான் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல். ஸோ நான் அதுலேருந்து எனக்கு என்னெல்லாம் ஆச்சு, ஏன் இந்த பிரேக்கு, என்ன மைண்டில் எனக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த 2026க்கு அப்புறமும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் நினச்சிட்டே தான் இருக்கேன், ஆகவே முடியலை, இல்லை நான் வந்து கண்டென்ட் போடுறேன், பெரிய அளவில் ரீச் இல்லை அப்படின்றவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இதிலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன் வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் போடலாமா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் கூட போட்டே ஆகணுமா, அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2019 தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது அந்த லாக்டவுன் பீரியடு எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தான். நானும் அதில் ஒரு ஆளாக போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறது மட்டும்தான் கம்ஃபர்டபுள். ஸோ அப்போ என்ன செஞ்சேனோ அதே தான் இப்போ பண்ண போகிறேன். ஆனால் அப்போது இருந்ததை விட இன்றைக்கி நான் மென்டலி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் ஆளே பயங்கரமாக மாறியிருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி எனக்கு ஓவர் திங்கிங் கிடையாது. அண்ட் எனக்கு என்ன வேணும், நான் என்ன பேசணும் அப்படின்றதுல கிளியராக இருக்கேன். அன்னைக்கு எனக்கு அந்த கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. அதனால் நிறைய கண்டென்ட் சூஸ் பண்ணுறதுலையே நிறைய குழப்பம் இருந்தது. அதே மாதிரி யூடியூப்காக நான் நிறைய கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த கைடன்ஸ் எல்லாமே நிறைய தப்பாக இருந்தது. சடனாக வந்து சொல்லுங்கள், யூடியூப்பை விட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க, அப்போ உங்களுக்கு நிறைய ரீச் இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து தலையாட்டிக்கிட்டு அது மாதிரியெல்லாம் நம்ம டெஸ்டிங் பண்ணுறது. ஆக்சுவலாக இங்கே எப்படி சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னா, நல்ல குவாலிட்டி கண்டென்ட், அதாவது அடுத்தவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அப்பா இவங்க சேனல் பார்த்தா ஒன்று நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லையா ரிலாக்ஸ்டாக இருக்கும், நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது, ஜாலியாக இருக்கும், லைஃப்பில் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்தோன்னா இவங்க பேசுகிறத கேட்டாலே போதும், அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் தான் அங்கே கிங்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும் நம்ம வீடியோஸை பார்க்கறதுக்கான பர்பஸ். சரி, ஓகே, இதிலெல்லாம் நான் நிறைய தப்பு பண்ணாலும் ஒரு 1.5 years நான் ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போது நான் நித்யானந்தா பற்றி பேசினது வந்து ஒரு 1.5 lakhs இருக்கும். அப்போது வியூஸ் போச்சு. ஒரே வீடியோவில் மானிட்டைசேஷன்லாம் ஆச்சு எனக்கு. ஸோ அது எப்படி கொஞ்சம் அப்படி கிராஜுவலாக போய்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 1.5 years ஆகியுமே எனக்கு பேமெண்ட் எதுவுமே வரல. எனக்கு ஒரு $60 இருந்தது, அது இப்போ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சிட்டேன்னா, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், இனி மாதம் காசு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அந்த கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னா, நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் சேனலுக்கு வரவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே என்னால் பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இருந்தாலும் நான் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே திரும்பி வந்திருக்கேன் அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எந்த அளவுக்கு பேமெண்ட் வரும். அது ரொம்ப 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 கம்மியாக வரும். நம்ம எஃபோர்ட் இவ்வளோ போடுறோன்னா அது இவ்வளோண்டு தான் வரும். அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து சேர்ந்து போனால் இதுக்கு முன்னாடி எப்படி அப்படியே ஒரு மூலையில் இருந்தோமோ அதே மாதிரி இருந்துடணும். இதெல்லாம் இல்லை, எனக்கு என்னோட வேல்யூவை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஸோ எனக்கான ஒரு பிராண்டை நான் உருவாக்கணும், இல்லை எனக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸை உருவாக்கணும், இல்லை ஒரு ப்ரொஃபைலை நான் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி இப்போ எப்படி தரமா இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குது, ஆல் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் சின்ன லெவலில் கேலரி வச்சுருப்போம். இங்கே நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய கேலரி, அவ்வளோதான். எல்லாரும் அவங்க லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவங்க வெளியில் போனது, ட்ராவல், டிஎம்எல் எல்லாத்தையும் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ப்ரொஃபைலாக தான் இது இருக்குது.
ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி எவ்ரிடே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுது ஆகலை அப்படின்றதெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு அது ஒரு ஹாபியாகவே எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க இங்கே ரொம்ப அதிகம் பேர் இருக்காங்க. முதல்ல அதை ஹாபியாகவே எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியெல்லாம் இன்கம் வர ஆரம்பிக்குது, அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணி பெரிய லெவலில் இன்கம் பார்க்கலாம் அப்படின்றவங்க இங்கே ரொம்ப அதிகம் பேர். சரி, ஓகே, நான் ஒரு 1.5 years வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதில் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது, அதுவும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ட்ராக்ல சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் கண்டென்ட்லேயும் ரொம்ப வீக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கட்டத்தில் இதை ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே பிடிக்கவே இல்லை. அட் த சேம் டைம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அங்கே என்னவாக இருந்ததுன்னா, நிறைய காம்படிஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ப்ராடக்ட்னா இந்த குக்கிங் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, இப்போது வந்து இதயம் நல்லெண்ணெய், அன்னபூர்ணா மசாலா, ஆச்சி மசாலா, இப்படி நீங்கள் குக்கிங் ரிலேட்டடாக என்னெல்லாம் பிராண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரும் அதில் வந்து கான்டெஸ்ட் வைப்பாங்க. நான் சொல்கிறது வந்து 2021 ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. இது ஜேர்னிலாம் சொல்ல முடியாது, நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாங்க, காம்படிஷன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒன்றாவது வின் பண்ணிவிடுவேன். ஒரு 30 daysல பார்த்தீங்கன்னா ஒரு 22 அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸில் வின் பண்ணுவேன். வின் பண்ணால் பெருசாக கேஷ் ப்ரைஸ்லாம் தரமாட்டாங்க. அந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் நல்லா இருந்ததுன்னா, ஏன் நம்மெல்லாம் வந்து வீடியோ போடுறோம், நம்ம ஒரு உழைக்கிறோம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒன்று வேணும், ஒரு க்ரெடிட் வேணும். அதுவும் வந்து ஒரு விமனாக இருந்து வீடியோ போடுறோன்னா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். வீட்டுக்குன்னு கூட விடுங்க, என்ன நானே பார்த்துக்கணும் இல்லையா, எனக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கணும், எனக்கு மூஞ்சிக்கு ஏதாவது வாங்கிக்கணும். அப்படின்னா கூட நான் திரும்பவும் நான் இங்கே வேலையும் செய்கிறேன், அட் த சேம் டைம் என் வீட்டில் போய் நான் நிற்கணும், எனக்கு இது வாங்கணும், இதுக்கு காசு கொடுங்க, அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு. இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரொம்ப பெரிய ட்ராபேக். யாரெல்லாம் வந்து இன்னைக்கு காணாமல் போனாங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம், உழைப்பு மட்டும் அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்கும் இந்த யூடியூப். எவ்வளோ உழைப்பு அதுக்கு வந்து கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், நாளைக்கு என்ன பண்ணலாம். அதுவும் குக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பொருளெல்லாம் வாங்கணும், எந்த அளவுக்கு நீட்டாக கிச்சனை வச்சுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு வேணும், இதெல்லாம் வந்து சமைக்கும் போதே வீடியோ எடுக்கணும், அதை பற்றி பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும், அண்ட் எடிட்டிங் பண்ணணும், தம்ப்நெயில் வைக்கணும். இவ்வளோ வேலைகளை கடந்து தான் ஒரு வீடியோ ஒருத்தவங்களுக்கு போய் சேருது. ஸோ அப்படி இருக்கும்போது உழைப்பு ரொம்ப 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 ஜாஸ்தி. சரி, ஒரு டீம் வச்சு வேலை செய்யலாமா, இன்னும் ஒரு ஆள் எடிட்டர் யாராவது ஹையர் பண்ணலாமா அப்படின்னா நமக்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இதில் எடிட்டர்லாம் வச்சா அப்புறம் தலையில் துண்டு போட்டு தான் போகணும். அதுக்காக நம்ம வேறு இடத்துல எங்கேயாவது சம்பாரித்து அந்த காசை வேணால் இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கண்டென்ட்டில் தான் நான் சொல்கிறேன். இதுவே வந்து நல்ல ஃபன்னி கண்டென்ட்டாக போடுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய அளவில் ரீச் ஆனவங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சப்போர்ட் இருக்கும், இல்லை வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்க சூஸ் பண்ண கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது வேறு மாதிரி ட்ராக்கு. நான் சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி இது ஒரு எஜுகேஷன் ஓரியன்டாக தான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி அப்படி தான் இருக்க போகுது என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் திரும்பி இதே இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு பேசணுன்ற ஒரு கிரேவிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு டைமும் நம்ம இதை விட்டுருக்கக்கூடாதோ, நம்மளும் இந்த இடத்துல நம்ம இருந்துடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். ஏதோ எனக்கு எல்லாத்த விட இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள்னு பேர் வச்சுருக்கேன்ல, இந்த பேரை நம்ம பேஸ் பண்ணுறோமோ, இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம நிறைய பேரை பெரிய அளவில் கொண்டு வரணும், அதுக்கு நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. இப்போ வந்து எல்லாமே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் போக போக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வளரணும். உங்கள் வீடியோ பார்த்து நான் இதை கற்றுக்கிட்டேம்மா, உன் வீடியோ தான் எனக்கு லைஃப்பில் முன்னேறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு யாராவது ஒரே ஒரு ஆள் சொன்னாங்கன்னா எனக்கு அதுவே போதும், அது ஒன்றே போதும்.
அது எனக்கு மிகப்பெரிய அவார்ட் மாதிரி. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி லைஃப்பை கொடுக்கணும். லைஃப்பில் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ ஒரு 30 இயர்ஸ்லேயே நிறைய பேர் புலம்பலான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. என்னவோன்னு நினச்சி படிச்சுட்டு இருக்காங்க. மேரேஜ் லைஃப்னா இப்படி இருக்குமா அப்படின்றதுலேருந்து அவங்களால மீண்டு எழுந்து வரவே முடியலை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒரு சின்ன வெளிச்சத்தை என்னால் கொடுக்க முடிச்சதுன்னா எனக்கு அதுவே போதும். அந்த ஒரு சந்தோஷத்துக்கும் நிறைவுக்காகவும் தான் நான் வந்து திரும்பியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த முறை நான் இந்த இடத்துல கண்டினியூட்டி அதை நான் வந்து பத்திரமா வச்சுப்பேன். கண்டினியூவாக நான் வீடியோ போடுவேன். சரி, இந்த கண்டினியூவாக வீடியோ போடுறது இருக்குல்ல, அதுதான் முன்னாடியும் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, கண்டினியூவாக வீடியோ போடணும். அப்போது ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்குறதெல்லாம் அண்ட் எங்கே தெரியுமா நான் ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆனேன். இந்த எடுத்து பேசும்போது பார்த்திங்கன்னா நியூஸ் வைரலான நியூஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து பேசும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, வைரல் நியூஸில் மோஸ்ட்லி இந்த சைல்டு அப்யூஸு இல்லை விமன் அப்யூஸு அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வரும்போது அதை எடுத்து என்னால் பேசவே முடியல. சுத்தமாக என்னால் பேச முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ஒரு கட்டத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்களேன். என்னைக்கு யார் வீட்டில் சாவு விழும் அதை பற்றி நம்ம பேசலாம். வெரி வர்ஸ்ட் மைண்ட் செட். நான் ஒரு கட்டத்தில் நியூஸ் பார்க்குறதையே நிப்பாட்டினேன். எந்த அளவுக்கு நான் நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டியிருந்தேன்னா, என் குழந்தை ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறா. அப்போ சொல்கிறாங்க, இன்னைக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டினேன். என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன். அங்கே தான் நான் நிறுத்தினேன். எனக்கு வேணாம், நான் வந்து திரும்பி இந்த மாதிரியான அப்போது வந்து இந்த ஆசிஃபான்னு ஒரு பாப்பா, சின்ன பாப்பா, அதோடது பிரியங்கான்னு நினைக்கிறேன், ஒரு செங்கல் சூளையில் ஆந்திராவில், அந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து நிறைய கூட நான் பேசலை. நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் தான் போட்டேன். அது ரிலேட்டடாக என்னால் இருக்கவே முடியல. ஸோ அதோட லைஃபோட கண்டினியூஷன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பாத்து சூஸ் பண்ணது, இந்த ஒரு சைலண்ட்டான பாத்து இருக்கு இல்லையா. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன், என் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபேஸ்க்கு நான் வந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஹாப்பியாக லைஃப்பை ரன் பண்ணுறேன். பிரச்சனைகள்லாம் இருக்கும் தான், அதெல்லாம் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். ஸோ அதுக்கான மன தைரியத்தையும் நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்காக என்னை பார்த்து வந்து பிரச்சனையே கிடையாது, ஜாலியாக இருக்கீங்க எல்லாம் நினச்சிடாதீங்க, கண்ணு வச்சிடாதீங்க. இதே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஜேர்னி அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அது எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து டூ மச் ஆஃப் க்ரௌடு. முன்னாடி வந்து நான் என்ன சொன்னேன், 30 டேஸ்க்கு 22 காம்படிஷன்ஸ்லையாவது நான் வின் பண்ணிடுவேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து நான் 30 டேஸ் அதுக்காக வேலை செஞ்சாலும் 1-2 காம்படிஷனில் தான் வின் பண்ண முடியுது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வெறும் இந்த பாட் கொலாபரேஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நான் வெறும் ப்ராடக்டை தான் என்னால் தர முடியும். அதை வச்சு என் ப்ராடக்டை வச்சு நீங்கள் வீடியோ போட்டுக்கோங்க, ஆனால் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் தரேன்ல, அதுவே வர்த்தபிள் தானே அப்படிம்பாங்க. அதுவுமே வந்து அதெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க மோஸ்ட்லி. என்ன ப்ராடக்டாக இருந்துற போது, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மளிகை ஜாமான், சர்க்கரை, ஊதுவத்தி, பருப்பு, டீ தூள், இந்த மாதிரியானதாக இருக்கும். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதைத்தான் எங்களுக்கு வந்து காம்படிஷன்னு வச்சு அந்த பிராண்ட் வந்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, இல்லை இது ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து இன்னும் கீழே கொண்டு போகுது. இவங்க அதில் இன்னும் நிறைய ஃபேக்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. ரிவ்யூஸ் எல்லாம் ஃபேக்காக எங்களை போட சொல்லியெல்லாம் சில பிராண்ட்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. அப்புறம் பிராண்டு தனியாக இருக்குது, பிராண்டோட ஏஜென்ட்ஸ் தனியாக இருக்காங்க. பிராண்ட் என்ன பண்ணிவிடு, ஏஜென்ட்டுக்கிட்ட கிஃப்ட்டை கொடுத்துடுறாங்க. ஏஜென்ட் என்ன பண்ணிடுறாங்க, கண்ணை மூடிட்டு இங்கி விங்கி வாங்கி போட்ட மாதிரி யாரையோ ஒருத்தவங்க வின்னர்னு சூஸ் பண்ணி கொடுத்த
ப்ராடக்ட்டில் வந்து ப்ரைஸாக கொடுங்கன்னா அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதியை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அது ரொம்ப வேர்ஸ்ட் கல்ச்சராச்சு. எப்போ வந்து ஏஜென்சி கிட்ட பிராண்டு போச்சோ நிறைய அங்கே நடக்கிற தப்புகளெல்லாம் பிராண்டு கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூட முடியல எங்களால். திரும்பி திரும்பி பிரச்சனை பண்ணுற பேஜ் அட்மின் கிட்டேயே தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டோம். அவங்க தான், அந்த ஏஜென்சி தான் அவ்வளோ பிரச்சனையும் பண்ணுவாங்க. ஒழுங்காக நடந்துக்க மாட்டாங்க, நியாயமாக வந்து ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க, வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து கிஃப்டே அனுப்பி வைக்க மாட்டாங்க, நம்மளோட எஃபோர்ட்ஸை வாங்குவாங்க. அண்ட் சில ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, ஃபேக்காக நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்தது. இதுக்கப்புறமும் இந்த காம்படிஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் ஒரு எண்டு பாயிண்ட் வச்சுட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு என்னாச்சுன்னா 2022 வந்து எனக்கு செகண்ட் பேபி பிறந்தா. ஸோ அப்போ வந்து நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். அந்த பிரேக் வந்து இப்போ எங்கே தெரியுமா அந்த பிரேக் எனக்கு கட்டாச்சு? இப்போது எவளுக்கு 3.5 வயசு ஆகுது, ஸ்கூல் சேர்த்துருக்கேன். இந்த ஜூன் எப்போ வரும்னு தான் நான் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நம்ம திரும்ப யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இவ்வளோ கேப் வேணுமா ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா, நான் என்ன நினைப்பேன்னா 0 to 5 years வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்மளோட அட்டென்ஷன் ரொம்ப அந்த அரவணைப்பு ரொம்ப தேவை. அதனால் அந்த கேப் இருக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் நடந்தது. என்னோடய பேரில் நாங்கள் வந்து ஓனாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அது ரிலேட்டடான ஒர்க்கும் இருக்குது எனக்கு. இப்போவும் நான் என்னோடய ஓன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்றதுனால அதில் எனக்கு வந்து அதிக ஒர்க் இருக்காது. சில நாள் ரொம்ப அதிக ஒர்க் இருக்கும், சில நாள் ஒர்க்கே இருக்காது, சில நாள் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு அந்த டைம் இருக்குது ஆக மொத்தத்தில். ஸோ என்னோடய ஒர்க் அண்ட் பாப்பா ஃபேமிலி இப்படி தான் என்னோடய லைஃப் இருந்தது. இதிலேருந்து தான் இப்போது பாப்பா ஸ்கூல் போயிட்டா நமக்கான டைமை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். நான் இந்த பிரேக் எடுத்ததில் வந்து நான் கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 0 to 5 years நான் மொத்தமாகவே நான் என் குழந்தைக்கே தான் கொடுக்குறேன். பெருசாக நான் அவளுக்கு அதை டீச் பண்ணணும் இதை டீச் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டேன். குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுவேன், அவ்வளோதான். அதுங்க கூடயே பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சாப்பாடு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஹாப்பி லைஃப். அது ஒரு ஹாப்பி ஃபேஸில் தான் நான் இப்போயும் இருக்கேன். அப்படி தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, எதிரிகள்லாம் வெளியில் யாரும் கிடையாது. என்னை வந்து இப்போ கேட்குறதுக்கே ஆள் கிடையாது. யூடியூப்பில் வீடியோ போடுற அப்படின்னா, நீ ஏன் போடுற, எதுக்கு போடுற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஆள் கிடையாது. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான். என் வீட்லேயே எனக்கு நல்ல சப்போர்ட்டு தான் இருக்கும். என்ன கொஞ்சம் இன்னும் க்ரோத் ஆனிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். யாரும் இல்லாத கடைக்கு ஏன் டீ ஆத்துற அப்படின்னு தான் வேணா கேட்பாங்களே தவிர, மிச்சபடி வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, வீடியோ போட்டேன் என்னை வந்து இவ்வளோ பேர் கேட்குறாங்க, நீ எல்லாம் ஏன் வீடியோ போடுற, இதுக்கு போடுற அப்படிலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. யார் தெரியுமா கேட்பா? என்ன நானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் இருக்குது. இப்படி பேசுகிறோமே, இப்படி பேசலாமா? 90s 80s பிறந்தவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. இல்லை நம்ம இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பேசணும், இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எப்படி தெரியுமா பேசுகிறேன்? ரொம்ப என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன். இந்த ஃபீலே எனக்கு இத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு. 2019 இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நான் பேசணுன்னு தான் நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் அப்படி ஒரு பேரியர் என்னோட மைண்ட்லேயே. இப்படிலாம் பேசலாமா, தப்பு இல்லையா, எப்படி கேஷுவலாக பேசலாமா, இல்லை சீரியஸாக தான் பேசணும், பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. பாருங்கள், இது இந்த ஸ்டிக்கர் கால் கூட கிடையாது. நான் வேறு ஒரு ரீசனுக்காக அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அதுவாக முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தானே முக்கியம். இந்த மாதிரியான ஓவர் திங்கிங், மைண்ட் பிளாக்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. அதெல்லாம் இப்போ தான் எனக்கு உடஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னோடய கன்சிஸ்டன்சியை தான் நான் காட்டணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம், இப்போ நம்ம யூடியூப்காக கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். இந்த ஒரே கண்டென்ட்டை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். போடலாம். எப்போல்லாம் போடலான்னா, நீங்கள் வந்து ஒரு
டே இன் மை லைஃப் பண்ணுறீங்க, இல்லை கெட் ரெடி வித் மீ பண்ணுறீங்க, அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக இதுலேயும் அதுலேயும் போட்டுக்கலாம். இல்லை என்ன மாதிரி சின்ன சின்னதாக வந்து லைஃப் அட்வைஸ் கொடுக்குறதோ வேறு ஏதோ பேசுகிறதோ அந்த மாதிரினா ஷார்ட் வீடியோஸாக இருந்தால் நீங்கள் போடலாம். லாங் வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்லேயும் பெருசாக போகிறது கிடையாது. இன்ஸ்டாகிராம் லாங் வீடியோஸ்க்கான பிளாட்ஃபார்மே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து 1 நிமிஷம் 20 செகண்ட்க்கு மேலே நீங்கள் வீடியோ போடணுன்னாலே அது சொல்லிடும், நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் பெருசாக எல்லாருக்கும் வந்து சஜஷனில் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரியே. ஆர்எல்ஸ் அது வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியலாக வீடியோவாக இருக்குது, யாரோ வந்து என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பெரிய பஞ்சாயத்தாக சொல்கிறாங்கன்னா அது வேணால் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் இன்ஸ்டாகிராமெல்லாம் வந்து அப்படியே வந்து அது அது ஒரு ட்ரீமி வேர்ல்டு தான். அங்கே பெருசாக இங்கே மாதிரி உட்காந்து அப்படியே பேசின்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் முடியாது. அப்படியே பேசினாலும் ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தான். சரி, ஓகே. ஏன் நான் பர்டிகுலராக அந்த டிஐஎம்எல்லும் கெட் ரெடி வித் மையும் தான் இன்ஸ்டாகிராமுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராம் எப்பயுமே பிராண்டை வச்சு தான் அது வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போது இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்படி காசு வரும்னா, இன்ஸ்டாகிராம் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. யாருக்கெல்லாம் நல்ல மில்லியன்ஸில் ஒரு வீடியோ போட்டாலே மில்லியன்ஸ்லேயே போகும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபண்டுன்னு கொஞ்சம் அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயே மானிட்டைசேஷன்லாம் இருக்குது. ஸோ அது அவங்க பேஜில் ஆடு வர்றது அதெல்லாம் வச்சு. அதர்வைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்டோரி வச்சா நாங்கள் வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணுறோம், இல்லை அந்த ப்ராடக்டே வாங்கி யூஸ் பண்ணி வீடியோ போட்டு ப்ரமோஷன் பண்ணுறோம், அப்படி சம்பாதிக்கிறவங்க தான் அங்கே அதிகம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இல்லை எப்பயுமே வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்றதுனால நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது கிடையாது. பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து எங்கேயாவது நாங்கள் ஊர் சுற்றினது போனது வந்தது ஏதாவது ஃபோட்டோஸு அப்பப்போ ஏதாவது போட்டு வச்சுருப்பேன், அவ்வளோதான். இல்லைன்னா வந்து நிறையா சின்னதாக போஸ்ட் ஏதாவது போடுவேன், அவ்வளோதான். இங்கே போடுற அத்தனை வீடியோஸும் அங்கே இருக்கவே இருக்காது. ஃபேஸ்புக் பற்றி கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோஸ் போடலாம், அதுக்கும் மானிட்டைசேஷன் இருக்குது, அதுக்கும் பேமெண்ட்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் போடலாம். என்ன ஆகுது அப்படின்னா, 3 பிளாட்ஃபார்ம் ஒரு வீடியோ எடுக்கிறோம், 3 பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் சம் மெம்பர்ஸோட பேட் லக்கு எதுலேயுமே ரீச் ஆகாமல் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1 வருஷம் வீடியோ போடுவீங்களா, அதுவே அதிகபட்சம். அதுக்குள்ளே மைண்டு வந்து டயர்டாயிடும். மைண்டு என்ன சொல்லுன்னா, யூ ஆர் எ ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடும். அதை நீங்களே ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப பேர்டனாக இருக்கும். ஆல்ரெடி குடும்பத்தில் வந்து குழந்தைங்களை கவனிக்க முடியாமல் போயிடும், வீட்டில் இருக்கிறவங்கள கவனிக்க முடியாமல் போயிடும், உங்களை நீங்களே கவனிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக போயிடும். ஈஸியாக நினைக்கலாம், ஒரு வீடியோ டக்குன்னு எடுத்து போட போகிறோம், இதில் என்ன டைம் வேஸ்ட் இருக்குன்ட்டு. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவையும் எவ்வளோ வியூஸ் போச்சுன்னு பார்க்குறதுக்காகவும் உள்ளே போனீங்கன்னா அது அப்படியே புதக்குழி மாதிரி எவ்வளோ உங்களோட டைமை எடுத்துக்குன்னே சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் வீடியோ போடுறதுக்காக அதுலேயும் சில வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாங் சூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுக்குது அப்படின்னா ரொம்ப உங்கள் டைமை வந்து முழுங்கிட்டே இருக்கும். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே உங்களோட ஹியூஜ் டைமை எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வாழறதுக்கே ஒரு கட்டத்தில் டைமே இல்லாமல் போயிடும். அப்படியெல்லாம் ஒரு விரக்தியான மனநிலைமைக்கு போனவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எதுவுமே வேணாம், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட 10,000 சம்பளம் கிடைக்குதா, அது போதும். அந்த 10,000 இங்கே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு $100 சேரணும்னா எல்லாருக்கும் மாதம்லாம் வரதே கிடையாது. சில பேருக்கு 3 மாதம், சில பேருக்கு 6 மாதம், வருஷத்துக்கு ஒரு தடவை $100 வந்து சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. அதுவும் வராமலாம் இருக்காங்க. பட் அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஓகே நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி, சரி ஏதோ எனக்கு டைம் இருக்குது, வேறு எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, இதை நான் சும்மா ஃபன்னியாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன்ப்பா அப்படின்றவங்கெல்லாம் இதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா.
நான் என்ன மாதிரி கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட் பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஃபன்னிக்காகலாம் இல்லை. இது வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி. நான் யாருன்னு அடையாளம் காட்டும் என் பேஜ். எனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் என் பேஜ் கொடுக்கும். என் பேஜால் 4 பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஓகே, தாராளமாக நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடலாம். அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஓன். ஆக மொத்தத்தில் இந்த 2026 வந்து வீடியோ போடுறது அப்படின்றது கம்ப்ளீட்லி யுவர் ஓன் ரிஸ்க், யுவர் ஓன் சாய்ஸ், அவ்வளோதான். ஃபைனலி ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். உங்களுக்கு மைண்டு வந்து இதிலே இருக்குது, இல்லை நான் போடணும் அப்படின்னா சம்பாதிக்கணும்னு நினச்சி மட்டும் இந்த ஃபீல்டுக்கு வந்துடாதீங்க. ஹாப்பியாக ஏதோ ஒரு ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா, சில வருஷங்கள் நான் பண்ணி தான் பார்க்குறேனே அப்படின்னு நினச்சி கூட வாங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி உங்களை மேலே க்ரூம் பண்ணிக்கணுன்னா நிறைய பேர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க தான் உங்களுக்கு லைஃப்லேயும் ஒரு புரிதல் வரும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் ஒரு புரிதல் வரும். ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்கும். லைஃப்பில் நிறைய க்ரோத் உங்களுக்காக காத்திருக்கு. அது உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் காத்திருக்கு, இந்த யூடியூப் சோஷியல் மீடியாலேயும் காத்திருக்கு. வாங்க, திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபார் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.